வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு, நிறைய பேர் கேட்கிற தலைப்பும் கூட, காதல் திருமணம் செய்து பின்பு கசப்பு ஏற்படுவது ஏன்? இதை கண்டிப்பா எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு டெய்லியும் ஒரு ஜாதகம் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு 2 பேராவது இதை கேட்காம இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முதல்ல காதலுக்கான கிரகம் புதன். காதலுக்கான கிரகம் புதன், காதலுக்கான பாவகம் 5ஆம் பாவகம். அந்த புதனோடு 7ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோடு 7ஆம் அதிபதியோ கனெக்ட் ஆச்சுன்னா காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு. அதுல புதனும் செவ்வாயும் யாருக்கு சேர்ந்திருக்குதோ அவங்க படிக்கின்ற காலத்திலேயே திருமணம் செய்கிறார்கள். தைரிய திருமணம் சொல்லுவோம் புதன் செவ்வாய் சேரும்போது. அதுல ரிஜிஸ்டர் மேரேஜ் ஒரு 80% அளவுக்கு அதில் எடுத்துக்கலாம். புதன் செவ்வாய் தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வைக்குது. அதுக்காக புதன் செவ்வாய் இருக்கிற எல்லாரும் எடுத்து வச்சுட்டு ஐயோ ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருமான்னு பயந்துக்க வேண்டாம். அதுக்கு வேற வேற கால்குலேட்டிவ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு பயந்துக்க வேண்டாம். அதே போல நான் காதலில் உறுதியா இருப்பேன், நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னா 5ஆம் அதிபதியோட 3ஆம் அதிபதி சேர்ந்துருந்தா அவங்க லவ்வில் உறுதியாக இருப்பாங்க. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவர் தான் நான் பார்த்துருக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கும். 3, 5 அந்த உறுதி. இதில் பெற்றோருக்கு தெரியாமல் போய் காதல் திருமணம் செய்தவர்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடம் சம்மந்தப்படும். 8ஆம் இடம் தான் அப்ஸ்கேண்டிங் சொல்லுவோம், ஓடி போகிறது. அப்போ 5, 7, 8 ஆச்சுன்னு இருந்ததுன்னா அவங்க காதல் திருமணத்துக்கு பெற்றோர்கள் தெரியாமல் போகிறாங்க. பெற்றோர்கள் சம்மதத்தோடு தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் சம்மந்தப்படணும். 2 குடும்பம், 5 காதல், 7 திருமணம். அப்போ குடும்பத்தோட சம்மதத்தோடு தான் திருமணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்றுருப்பாங்க இல்லைங்க, அவங்க 2, 5, 7 கனெக்ட் ஆகிருக்கும். சரி, காதல் திருமணத்தில் கசப்பு வர்றதுக்கான என்ன காரணம்னா, உங்கள் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சேர்ந்து 8, 6, 12ஓட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா காதல் திருமணத்தில் கசப்பு. இவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். அல்லது காதல் திருமணம் செய்த பின்பு இருவருக்குமே 6, 10, 1 இந்த தசாபுத்திகள் நடந்தா பிரிவினை நோக்கி கூட்டு போயிடும். டைவர்ஸ்க்கான பாவகம் 6, 10, 1. ஏன்னா 11க்கு 10 விரயம், 5க்கு அதாவது 7க்கு 12 6 விரயம். அதே மாதிரி 1ஆம் இடம்ங்கிறது லக்னம். ஸோ இதுக்கு அந்த விரய பாவகமாக 2ஆம் இடத்துக்கு விரய பாவகமாக வருது 1. அப்போ விரய பாவகத்தை 1, 6, 10 இந்த தசாபுத்திகள் நடக்கும்போது தான் நீ வேண்டாம் நான் வேண்டாங்கிற குழப்பம் வர்றது. அதுவும் உங்கள் லக்ன பாவிகளாக இருந்து அது 6ஆம் அதிபதியாக வந்துட்டா இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இதுலேயே 9ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் 2, 1, 2, 5, 7, 9 கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேண்டாம் இது வேண்டாம் இது போதுன்னு விட்டுட்டோம், இன்னொரு கல்யாணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம் பண்ணுறோங்கிற அந்த கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திடும். பிளானட் சம்மதிக்காமல் எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. காதல் திருமணம் பண்ணுற பெண்ணானாலும் ஆணானாலும் தெளிவாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நடக்கிற இந்த காலம் கரெக்டாக ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப உத்தமம். ஜாதகம் எனக்கு பிடிக்காது சார் அப்படின்னா அது உங்கள் விருப்பம், நம்ம யாரும் தலையிட போகிறதில்ல. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அதை பார்த்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் இன்றைக்கி இவர் தான் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நிறைய பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படி தான் இருப்பாங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் பார்த்து முடிவெடுத்துங்கன்னு நம்ம சொல்லி அனுப்புகிறோம். அப்போது இந்த காதல் திருமணம் என்று வரும்போது காதலிக்கிற சந்தோஷத்தை மட்டும் பார்க்காம உங்களோட வாழ்க்கை முதல்ல பாருங்கள். காதலிக்கிற 2 பேர் ஆணானாலும் பெண்ணானாலும் ஃப்யூச்சர் அடுத்த லெவல் எப்படி இருக்கும், முன்னேற்றம், அதெல்லாம் யோசிங்க. அதுக்கப்புறம் உங்கள் பெற்றோர்கள் நலன் இதையும் பாருங்கள். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை பையன் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அங்கே கசப்பை ஏற்படுத்திட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்குமாங்கிறது தெரியல. நீங்கள் நல்லா இருந்துட்டீங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம். சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களோட சேர்ந்து அவர்களுக்கும் பெரிய நெருக்கடிகள் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. அப்போ காதல் திருமணத்தில்
திருமணம் காதல் பண்ணுறதோ திருமணம் பண்ணுறதோ காதல் திருமணம் பண்ணுறதோ தவறா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன், என்னோட கருத்து. அது உங்களுடைய கருத்து சுதந்திரம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். என்னோட கருத்து என்னென்னா, நீங்கள் காதல் திருமணம் பண்ணி உங்களுடைய பிளானட்ஸு பிரிவினை நோக்கி பிரிக்கிற மாதிரி காலம் சூழலான்னு பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா பொண்ணு வாழ்க்கையும் போயிடும், உங்கள் வாழ்க்கையும் போயிடும். ஆண் பெண் 2 பேரும் பாதிக்கப்படுவீங்க. இதை விட ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி காதல் திருமணம் பண்ணி அந்த குழந்தை ஒரு 2 வயசு 1 வயசு ஆகும், நீ வேண்டாம் நான் வேண்டான்னு போயிட்டீங்கன்னா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணி பூமியில் பிறந்தது யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பிரிவினை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் அப்புறம் தான். உங்கள் ஜாதகம் தான் முதல்ல, உங்கள் பிளானட் தான் முதல்ல. அப்போது உங்கள் ஜாதகத்தின் ரீதியாக அந்த பாவகங்கள் நான் மேற்சொன்னது போல் பாசிட்டிவாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, அந்த காதல் திருமணத்தில் ஏதாவது நெருக்கடிகள் வருமா, பிரச்சனை வருமாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை சார் லவ் பண்ணிட்டோம் என்ன சார் பண்ணுறதுன்னா, அப்படி பண்ணியாச்சு நாங்கள் பிரியவே மாட்டோம் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் குழப்பிக்காதீங்க, தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருங்க, அதான் சேஃப். ஏன்னா அதை விட்டுட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் மாங்கல்ய தோஷம் இருக்குது, ராகுக்கு எது இருக்குது, செவ்வாய் இருக்குன்ட்டு நீங்கள் ஏதாவது பார்த்துட்டிங்கன்னா பெற்றோர்களுக்கு மன நிம்மதி போயிடும், நெருக்கடி ஆயிரும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக காதல் திருமணத்தில் மட்டும் இல்லை, மொத்தமாக பொதுவாகவே யார் திருமணம் பண்ணாலும் அங்கே வந்து நெருக்கடிகளுக்கான தசாபுத்தி இருக்கா, 2 பேர்த்தையும் கொண்டு போய் நெருக்கடியான தசாபுத்தியில் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஆணுக்கும் நெருக்கடி இருக்குது, பெண்ணுக்கும் நெருக்கடி இருக்குது, 1 6 10 தசை ஒட்டுக்கா வருது, ஒன்றா வருது, என்ன செய்ய முடியுங்க? 2 பேருமே ஜவ்வெழுப்பு அடுத்து பிரிவினைங்கிறத கொண்டு போய் விட்டுரும், நெருக்கடியில் கொண்டு போய் விட்டுரும். எல்லாத்துக்கும் பாடு. பெற்றவங்களை பார்த்த மாப்பிள்ளை பையன் என்ன பண்ணுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னு தானே கேட்பாங்க. இப்படி கேட்கும்போது என்ன எப்படி எந்த முகத்தை வச்சு அவங்க பேச முடியும்? அப்போ இவ்வளோ நெருக்கடிகள் இதில் இருக்குது. ஸோ அப்படி லவ் மேரேஜில் கிரகபலம் ஒத்து போய் பெரிய நல்ல வாழ்க்கை வாழ்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, இல்லையும் சொல்ல. அது கடவுளாக பார்த்து நல்ல கிரக அமைப்பில் இருக்கிறவங்களை அணைச்சி வச்சிரும். எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய அந்த அசைவுகள் தான், அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இருந்தாலும் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு விருப்பம் இருப்பின் நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு பிடித்த இடத்தில் உங்கள் ஊர்லேயே நல்ல தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. காதல் பண்ணி திருமணம் பண்ணி கசப்புகள் ஏற்பட்டு அந்த வாழ்க்கை வாழ்வது என்பது மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவீர்கள், குடும்பத்தார் அனைவருமே, அப்படிங்கிறத என்னோட பொதுவான கருத்து. இருந்தாலும் காதல் திருமணம் நாங்கள் செஞ்சுட்டோம் சார் அப்படின்னு நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடவுள் அருளால் மகா பெரியவரின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் 2 பேரும் எந்த பிரிவினையும் இல்லாமல் இன்னல்களும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னுடைய மானசீகமான ஆசிகள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது யார் மனதையும் புண்படுத்த அல்ல. நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.